to see 12th Standard Commerce Unit 1 Principles of Management. Meaning of management. Management is goal oriented. It is an art of getting things done through others. Management அப்படின்றது மற்றவங்களோட முயற்சி ஒத்துழைப்போட நோக்கங்களை அடையும் ஒரு கலையாகும். Here there are two definitions for management. One is from Henry Fayol, another one is from Peter F. Drucker. First, Henry Fayol's definition. According to Henry Fayol, to manage is to forecast, to plan, to organize, to command, to coordinate and to control. Henry Fayolக்கு டெஃபினிஷனாக என்ன சொல்கிறாருன்னா, மேனேஜ்மெண்ட் அப்படின்றது முன்கணிப்பு, திட்டமிடுவது, ஒழுங்குபடுத்துவது, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது மற்றும் கட்டுப்படுத்துதல். இந்த மேற்கூறிய இந்த அனைத்து மேலாண்மை ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தோடைய ஒரு கலவையாக தான் அவர் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறாரு. Next, we move on to the next definition given by Peter F. Drucker. According to Peter F. Drucker, management is a multi-purpose organ that manages a business and manages manager and manages worker and work. Peter F. Drucker மேனேஜ்மெண்ட் பற்றி என்ன சொல்கிறான்னா, மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கன், அதாவது பன்னோக்கு செயல். சரியா? மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு மேனேஜரை மேனேஜ் பண்ணுறது, அதாவது மேனேஜர்னால் மேலாளரை மேலாண்மை செய்கிறது. அதுக்கப்புறம் பணியாளர்களையும் பணியினையும் மேலாண்மை செய்கிறது, அதாவது ஒர்க்கையும் ரெண்டையுமே என்ன பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது. இதுதான் என்ன பீட்டர் எஃப் ட்ரக்கர் மேனேஜ்மெண்ட்டோட டெஃபினிஷனாக சொல்கிறார். கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். There are 6 concepts of management. First, body of knowledge. Second, management tools. Third, separate discipline. Fourth, specialization. Fifth, code of conduct. Sixth, professional association. Let's see all the 6 concepts of management one by one in detail. Body of knowledge. Management is now developed into a specialized body of management theory and philosophy. Management literature is going in all countries. Management knowledge is the best passport to enter the world of employment. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த காலத்தில் மேனேஜ்மெண்ட் ஒரு சிறப்பு வாய்ந்த கோட்பாடுகள், அதாவது தியரிஸையும் ஃபிலாசபிஸ், அதாவது தத்துவத்தையும் உருவாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் பற்றிய இலக்கியங்கள், அதாவது லிட்ரேச்சர்ஸ், எல்லா நாடுகளிலும் என்ன ஆகுது, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்றாங்க. அடுத்தது, ஒருத்தருக்கு மேனேஜ்மெண்ட்டில் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக வேலைவாய்ப்பு உலகத்துக்குள்ளே நுழைய இந்த மேனேஜ்மெண்ட் நாலேஜுன்றது ஒரு பாஸ்போர்ட் போல் அவங்களுக்கு உதவி செய்துன்றாங்க. வேலைவாய்ப்பு உலகம்னா எங்கே வேணால் இருக்கலாம், அது ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அரசு துறை கவர்மெண்ட் துறையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம். எதில் வேணாலும் அவங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டில் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக வேலை வாங்க முடியும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். மேனேஜ்மெண்ட் இஸ் அ multidisciplinary discipline. Tools of management such as accounting, business law, psychology, statistics, econometrics, data processing, etc. has enhanced the practical utility of the science of management. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்றது அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, எக்கனாமிக்ஸ்,
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நிறைய கிளைகளை கொண்டது. சரியா, அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மல்டி டிசிப்ளினரி டிசிப்ளின் சொல்கிறோம். இந்த கிளைகள் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். இப்போ டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்னெல்லாம்? அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றோம். இந்த டூல்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் சயின்ஸோட நடைமுறை பயன்பாட்டை மேலும் மேம்படுத்துது. நடைமுறை பயன்பாடு அப்படின்னா என்னென்னா ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி. மேம்படுத்துதல் அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்றோம். Separate discipline. Management studies in many universities and institutions of higher learning are recognized as a separate discipline. Seminars, special courses, training programs are becoming fashionable and popular in management areas like export management, personnel management, general management, production management, marketing management, and financial management. பல யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸை ஒரு தனிப்பட்ட பாடப்பிரிவாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. 1951 மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்காக தனிப்பட்ட சிறப்பு கல்வி நிலையங்களை தோற்றுவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா IIM, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ்லாம் தனி செமினார்ஸ், ஸ்பெஷல் கோர்சஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துனதுனால மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸ்பெஷலைசேஷன். There is a growing tendency to select and appoint highly qualified, trained and experienced person to manage the business in each functional areas of management. There is an increasing tendency in favor of experts in managements or professionals. பிஸ்னஸை சிறப்பாக மேனேஜ் பண்ணுறதுக்காக ஹைலி குவாலிஃபைட், ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸை தேர்ந்தெடுத்து வேலைக்கு வச்சுக்கிற ஒரு மனப்பாங்கு இப்போது வளர்ந்துக்கிட்டு வருது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற மனப்பாங்கும் அதிகரிச்சுக்கிட்டு வருது. Code of conduct. Enlightened businessmen have recognized that business management is a social institution and it has social responsibilities. Pressure of consumerism, trade unionism, public opinion and legislation are definitely inducing the management to evolve a code of ethics. At present, seller beware in place of buyer beware influencing market practices. அறிவூட்டப்பட்ட வணிகர்கள், அதாவது என்லைட்டன்ட் பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்றதையும் அதுக்குன்னு சில சமூக பொறுப்பு உணர்வுகள் இருக்கிறதையும் நன்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நுகர்வோர் இயக்கங்கள் தரும் அழுத்தம், தொழிற்சங்கங்கள், பொதுமக்கள் கருத்து மற்றும் சட்டம் மேனேஜ்மெண்ட்டை அறம் சார்ந்த விதிகளை தோற்றுவிக்க தூண்டுகின்றது. அறம் சார்ந்த விதிகள்னால் கோட் ஆஃப் எத்திக்ஸ்னு அர்த்தம். நீண்ட காலமாக வாங்குவோர் ஜாக்கிரதை, அதாவது பையர்ஸ் பிவேர்ன்ற தியரி தான் சந்தை நடைமுறைகளை தீர்மானிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போது பையர்ஸ் பிவேர் தியரியிலிருந்து செல்லர்ஸ் பிவேர், அதாவது விற்பவர் ஜாக்கிரதையாக அது மாறிடுச்சு. Professional association. The Business Management Association in many countries promote knowledge about managerial profession in the minds of general public. பல நாடுகளில் இருக்கிற பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ஸ் மேனேஜரல் ப்ரொஃபஷனை பற்றி பொதுமக்கள் மனசில் ஒரு சிறந்த தோற்றத்தை உருவாக்குறதுக்காக பல நடவடிக்கைகளை எடுத்துட்ருக்கிறத பார்க்க முடிகிறது. Management is an art or science. Management is an inexact science because principles cannot be either proved or disproved exactly and precisely. மேனேஜ்மெண்ட் ஒரு
துல்லியமில்லா அறிவியல்னு சொல்லலாம். ஏன்னா சயின்ஸ்னால் அதனுடைய பிரின்சிபல்ஸை நம்ம லெபார்ட்ரியில் டெஸ்ட் பண்ணி ப்ரூவோ இல்லைன்னா டிஸ்ப்ரூவோ எக்ஸாக்டாக, அதாவது துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். துல்லியமாக அதை ப்ரூவோ இல்லைன்னா டிஸ்ப்ரூவோ பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் லீஃபில் ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி அதை எக்ஸாக்டாக துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இது மாதிரி மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, துல்லியமாக நம்மளால் அதனுடைய பிரின்சிபல்ஸை நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது அதை அந்த ப்ரூஃபோ டிஸ்ப்ரூவோ பண்ண முடியாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ன்றது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் தன்மை இருக்கிறதால அதை நம்ம நிரூபிக்கவோ இல்லைன்னா நிரூபிக்க முடியாமலோ போகலாம். அதனால தான் நம்ம மேனேஜ்மெண்ட்டை ஒரு துல்லியமில்லாத அறிவியல், அதாவது இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Management is not an art and tuto. Management needs a set of managerial skills, but the level of skills varies from person to person. மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஆர்ட்டுன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் அது முழுவதுமாக ஒரு ஆர்ட்டாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. அது முழுவதுமாக ஒரு கலைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கலை அப்படின்றது எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மை உடையது இல்லை. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் அந்த ஆர்ட்டை நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்துக்கு பாட்டு இசை அமைக்கிறாருன்னு வச்சுக்கிட்டோம்னா, அது எப்படி வெள்ளித்திரையில் அவர் எப்படி அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு அவர் எப்படி இசை அமைச்சாரோ அதே மாதிரி தான் அவர் எத்தனை தடவை யார் முன்னாடி வாசித்தாலும் அந்த பர்டிகுலர் பாட்டுக்கு அதுதான் இசையாக இருக்க போகுது. எவ்வளோ லைவ் கான்சர்ட்ஸ் போனாலும் அந்த லைவ் கான்சர்ட்ஸில் அந்த பர்டிகுலர் படத்துக்கான பாட்டு அதே மாதிரி தான் இருக்கும். அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறாது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டை நம்ம முற்றிலுமாக ஒரு கலை அப்படின்னு ஏன் ஏற்றுக்கிறது இல்லைன்னா, மேனேஜர் என்பவர் அவர் என்ன பணிக்காக நியமித்திருக்கிறாரோ அதற்கு தேவையான தனித்திறன்களை பெற்றிருப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் அந்த திறன் நபருக்கு நபர், அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அது மாறுபடும். உதாரணத்துக்கு நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸுக்கும் அவருடைய மகளான இந்திரா காந்தியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் மேனேஜர் என்பவர் அவருடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ன்றது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்றது எல்லா மேனேஜருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மேனேஜருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த லெவல் ஆஃப் ஸ்கில்ன்றது ஒவ்வொரு நபருக்கும் அது மாறுபடும். அதனால் அதை நம்ம மேனேஜ்மெண்ட்டை ஒரு முற்றிலுமான ஒரு கலைன்னு ஏற்றுக்க முடியாது. Therefore, management is neither a science nor an arts but a combination of both. மேலாண்மை என்பது ஒரு கலையும் அல்ல, அதாவது ஆர்ட்டும் இல்லை, அறிவியலும் இல்லை, அதாவது சயின்ஸும் இல்லை. இது இரண்டின் தொகுப்பாகும். இது காம்பினேஷன் ஆஃப் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். Process of management. Management is coordination. Management is a process. Management is a purposive process. Management is a social process. Management is a cyclic process. Management is coordination. The manager of an enterprise must effectively coordinate all the 4 M's: men, machines, மெட்டீரியல் அண்ட் மணி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு மேலாளர், அதாவது மேனேஜர் என்பவர் அந்நிறுவனத்தின் 4 M's-ஆன மென், மெஷின்ஸ், மெட்டீரியல் அண்ட் மணி, இந்த 4 வளங்களையும் திறம்பட ஒருங்கிணைக்க வேண்டும். Management is a process. The manager achieves
proper coordination of resources by means of managerial function. The managerial functions are planning, organizing, staffing, directing, controlling. ஒரு மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆன பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் மூலம் வளங்களை அதாவது ரிசோர்ஸை திறம்பட ஒருங்கிணைக்கிறாரு. பிளானிங்னா திட்டமிடல், ஆர்கனைசிங்னா ஒழுங்குபடுத்துதல், ஸ்டாஃபிங்னா பணி அமர்த்துதல், டைரக்டிங்னா இயக்குவித்தல், கண்ட்ரோலிங்னா கட்டுப்படுத்துதல். Management is a purposive process. It is directed towards the achievement of predetermined goals or objectives. முன்கூட்டியே திட்டமிட்ட நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடைவதற்காக இயக்கப்படுகிறது. Without an object, we have no destination to reach. ஒரு குறிக்கோள் இல்லாமல் நாம் எந்த இடத்தையும் அடைய முடியாது. Both management and organization must be goal oriented. அதாவது மேனேஜ்மெண்ட்டும் ஆர்கனைசேஷனும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். Management is a social process. It is the art of getting things done through other people. இது மற்றவர்கள் மூலம் குறிப்பிட்ட செயலை செய்து பெறுகின்ற கலையாகும். Management is a cyclic process. It represents planning, action, control, replanning cycle. It is an ongoing process to attain the planning goals. Differentiate management from administration. As it is a 3-mark question, it is enough to write 6 differences. The first difference is authority. The authority of management is restricted to middle and lower level in the hierarchy, where it is in the top level for administration. The second difference is the role of management is to execute the decision taken by the administration, and the role of administration is to take decision. The third difference is management is concerned with the implementation of policies formulated by the administration, whereas administration formulate policies. The fourth difference is management focus on the managerial work, whereas administration focus on the best possible allocation of limited resources like men, material, machinery and money. The fifth difference is manager is the key person in the management and administrator is the key person in the administration. The last difference is management represent employees who work for remuneration and administration represent owners who get a return on the capital invested by them. Principles of scientific management. In the principles of scientific management, ஃபெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் தான் முன்மொழிஞ்சார். இவர் தான் ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். இவர் எப்படி இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை கண்டுபிடிச்சாருன்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கோல்ட் மைனிங், அதாவது நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றக்கூடிய ஆஃப்ரிக்கன் அண்ட் அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ் மூலமாக சோதனை செஞ்சு இந்த அறிவியல் பூர்வ அணுகுமுறை, அதாவது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சை இவர் கண்டுபிடிச்சார். இவர் இந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சை கண்டுபிடிச்சதுக்கான நோக்கம் என்னென்னா, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பணியிடத்தில், அதாவது ஒர்க் பிளேஸில் ஒற்றுமையை தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். ஒரு நிறுவனத்தினுடைய
திறனை அதாவது எஃபிஷியன்சியை நம்ம அதிகரிக்கணும்னா இந்த ரூல் ஆஃப் தம் மெத்தடை வந்து நம்ம கைவிட்டுட்டு, இல்லைன்னா இந்த ரூல் ஆஃப் தம் மெத்தடுக்கு பதிலாக வேறு சயின்டிஃபிக் அப்ரோச்சை நம்ம உருவாக்கணும். மேனேஜர் அவரோட தனிப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவை தான் நம்ம ரூல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு சயின்டிஃபிக் அப்ரோச் எதையும் பின்பற்றாமல் இவ்வளோ நாள் இந்த வேலையை இப்படி தான் பண்ணோம், அதாவது வழி வழியாக இந்த வேலையை இப்படி தான் பண்ணோம், அதனால் இப்போவும் அந்த வேலையை இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்றதும், இல்லைன்னா இந்த வேலையை இப்படி பண்ணால் கரெக்டாக வரும்னு என் உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா அதைத்தான் நம்ம ரூல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபிலாசபி என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம எந்த ஒரு சின்ன வேலையை செய்யறதா இருந்தாலும் அதை பெஸ்ட்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு செயல் திட்டத்தை, அந்த ஒரு எப்படி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலான்றத நம்ம அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சி வைக்கணும்னு சொல்கிறாரு. அந்த வேலையை செய்யறது மூலயமா நமக்கு டைமும் மிச்சமாகணும், அதே மாதிரி ஹியூமன் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படி ஒரு அப்ரோச்சை நம்ம எந்த ஒரு வேலைக்கும் கண்டுபிடிச்சி வைக்கணும்னு சொல்கிறாரு. ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். இந்த பிரின்சிபலில் டெய்லர் எதை வலியுறுத்துகிறாருன்னா, மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கரும் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துகிறாரு. 2 பேர்த்துக்கு இடையில் சண்டை சச்சரவு எது நடந்தாலுமே அது 2 பேர்த்துக்குமே பயனளிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் ஒற்றுமையை எப்படி நிலைநிறுத்தலாம் அப்படின்னு சொன்னால், 2 பேருமே அதாவது மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை மாற்றிக்கணும்னு சொல்கிறார். 2 பேருமே 2 பேர்த்தையும் நல்ல விதமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு முதலாளி நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும்னா அதை அவருடைய தனிப்பட்ட முயற்சியில் மட்டும் செய்ய முடியாது. ஒர்க்கர்ஸும் நல்லா அந்த முதலாளிக்கு வேலை செஞ்சு கொடுத்தாருன்னா அவர்னால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிக்க முடியும். சரி, அப்போ இந்த ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது அந்த முதலாளி கையில் மட்டும் இல்லை, அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் கையிலையும் இருக்குது. அப்படின்னா அந்த முதலாளி என்ன பண்ணணும்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அல்லது அந்த கெயினில் ஒரு பகுதியை ஒர்க்கர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும். அப்படி ஒர்க்கர்ஸுக்கு ஒரு பகுதியை பிரித்து கொடுக்கும்போது அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி கொடுப்பாரு. மொத்தத்தில் இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாதிரி ஒன்றா அந்த ஒர்க் பிளேஸில் பணியாற்றணும்னு சொல்கிறாரு. மென்டல் ரெவல்யூஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹார்மனி நாட் டிஸ்கார்ட் அப்படின்ற பிரின்சிபலோடைய தொடர்ச்சி தான் இந்த மென்டல் ரெவல்யூஷன். இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸும் இந்த 2 பேரும் அவங்க ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற கண்ணோட்டத்தை நல்ல மாதிரியாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து 2 பேரும் நல்லா ஒற்றுமையாக பணியாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸும் அவங்க எந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்களோ அந்த நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோட வேலை செய்யணும். அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கணும், குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணால் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க நல்லா கடினமாக உழைச்சி நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கடினமாக உழைச்சி கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு பங்கை ஷேர் பண்ணி ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும். இப்போ மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸும் 2 பேருமே நல்லா ஒற்றுமையாக அந்த நிறுவனத்தை முன்னேற்றத்திற்கான வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். இந்த பிரின்சிபலும் ஹார்மனி நாட் டிஸ்கார்ட் அப்படின்ற பிரின்சிபலுடைய ஒரு தொடர்ச்சி தான். இந்த பிரின்சிபலில் டெய்லர் எதை வலியுறுத்துகிறாருன்னா, ஒர்க்கர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் 2 பேரும் அவங்களுடைய ஒத்துழைப்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்கணும்னு சொல்கிறார். 2 பேரும் கோஆப்ரேஷனோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு.
மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக ஒர்க்கர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் மேனேஜ்மெண்ட்டை ஒர்க்கர்ஸை இன்வால்வ் பண்ணி அவங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இவங்க ஏற்றுக்கணும். அப்படி ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஒர்க்கர்ஸ் நல்ல சஜஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சஜஷன்ஸை மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்கிட்டு அந்த ஒர்க்கர்ஸ்க்கு பாராட்டி அவங்களுக்கு ஏதாவது ரிவார்ட்ஸை கொடுக்கலாம். மொத்தத்தில் டெய்லர் இந்த பிரின்சிபலில் என்ன சொல்கிறாருன்னா, கோஆப்ரேஷன் 2 பேருமே, அதாவது ஒர்க்கர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் 2 பேரும் கோஆப்ரேஷனோட வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையில் முறையான வேலை பகிர்வும் பொறுப்பு பகிர்வும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Development of each and every person to his or her greatest efficiency and prosperity. ஒரு நிறுவனத்தினுடைய திறன், அதாவது எஃபிஷியன்சி அப்படின்றது அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களையும் சார்ந்திருக்குது. சயின்டிஃபிக் அப்ரோச் மூலமாக உருவாக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஒர்க்கர்ஸ் அறிஞ்சு கொள்றதுக்காக அவங்களுக்கு ட்ரெயினிங் அப்படின்றது மிக அவசியமாக கருதப்படுகின்றது. தொழிலாளர்களின் உடல் தகுதி, அதாவது ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி, மன தகுதி, அதாவது மென்டல் கெப்பாசிட்டி, அப்புறம் அறிவு திறன், அதாவது இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, இதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பணியினை ஒதுக்க வேண்டும். திறமையான பணியாளர்கள் அதிகமாக சம்பாதிக்கணுன்றதுக்காக வேண்டி அவங்க அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதிகமாக உற்பத்தி பண்ணுறதன் மூலயமா அந்த நிறுவனத்திற்கும் மற்றும் அதனுடைய எம்ப்ளாயீஸ் 2 பேர்த்துக்குமே அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அதிக உற்பத்தியால் ஆர்கனைசேஷனும் எம்ப்ளாயீஸும் 2 பேருமே செல்வ செழிப்பாக இருக்கலாம். Principles of modern management. The father of modern management is Henry Fayol, and according to him there are 14 major principles of management which every manager has to practice for the success of the organization. Division of labor. இந்த பிரின்சிபல் படி நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மொத்த ஒர்க்கையும் சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுக்கணும். அப்படி சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரித்த வேலையை ஒர்க்கர்ஸுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பணியை அலாட் பண்ணணும். ஒரு பணியாளர் ஒரே மாதிரியான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுனால அவருக்கு அந்த வேலையில் ஒரு ஸ்பெஷலைசேஷன், சிறப்பாக அந்த வேலையை செய்ய முடியுது. அதே மாதிரி கம்மி நேரத்தில் அந்த வேலையை திறம்பட செய்யறதுக்கான ஒரு ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு 100 டேபிள் செய்கிறதுக்கு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு 5 பேர் இருக்கிறாங்க, 5 கார்பெண்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 100 டேபிள் செய்யறதுக்கான ஆர்டர் வருது. அப்போ அந்த ஃபர்னிச்சர் கம்பெனி என்ன பண்ணலான்னா இந்த 100 டேபிள் தயாரிக்கிறது ரெண்டு மெத்தடில் அவங்க பண்ணலாம். ஒன்று, அந்த 5 கார்பெண்டருக்கும் ஆளுக்கு 20 டேபிள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பண்ணி கொடுத்து அவங்கள வேலை வாங்கலாம். இன்னொரு அப்ரோச் என்னென்னா, இந்த 5 பேர்த்தைக்கும் அந்த டேபிள் செய்கிறதுக்கு ஒவ்வொரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த டேபிளுடைய காலை ஒருத்தர் செய்யணும், அப்புறம் மேலே போடுற அந்த தட்டு ஒருத்தர் செய்கிற மாதிரி, அதே மாதிரி அந்த பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அதே மாதிரி அந்த டேபிளுக்கு வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த 5 பேர்த்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை பிரித்து பண்ணும்போது அந்த 5 பேருமே அந்த 100 டேபிள் பண்ணும்போது அதை ஈஸியாக ஒரே வேலையை தான் அவங்க என்ன 100 டேபிளுக்கு பண்ணாங்க. கால் செய்கிறவர்னா அந்த காலை மட்டும்தான் என்ன பண்ணுவார், அந்த டேபிளோட காலை மட்டும்தான் செய்வார். அப்போது ஒரே வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும்போது அவருக்கு அந்த வேலையில் ஒரு சிறப்புத்தன்மை, அதாவது ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரே வேலையை டெய்லி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்மளால் செஞ்சு முடிக்குது. அதை தான் இந்த பிரின்சிபல் நமக்கு சொல்லுது. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டின்னா ஒரு அதிகாரிக்கு கீழே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸுக்கு ஆணையிடும் அல்லது
கட்டளையிடும் உரிமையை குறிக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த அதிகாரியின் கட்டளைக்கிணங்க அவர் தலைமையில் நடக்கக்கூடிய வேலையில் நிகழக்கூடிய எல்லா விளைவுக்கும் அந்த அதிகாரியை பொறுப்பேற்க செய்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. டிசிப்ளின், கீழ்ப்படிதல், மற்றவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அதிகாரத்தை மதித்தல், இவை எல்லாம் தான் டிசிப்ளின்னு சொல்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல முறையில் நடைபெறணும்னா இந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். யூனிட்டி ஆஃப் கமாண்ட், ஒரு ஒர்க்கர் அதாவது ஒரு சப்பார்டினேட்டுக்கு ஒரே ஒரு அதிகாரிக்கிட்ட இருந்து தான் ஆர்டர்ஸ் வரணும். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகாரிக்கிட்ட இருந்து அந்த எம்ப்ளாயிக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அது குழப்பத்தையும் முரண்பாடையும் தான் அந்த ஒர்க்கருக்கு ஏற்படுத்தும். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், அனைத்து தொடர்புடைய நடவடிக்கைகளும் அதாவது குரூப் ஆக்டிவிட்டீஸ் ஒரே குழுவில் வைக்க வேண்டும். அக்குழுவிற்கு ஒரே செயல் திட்டம் அதாவது பிளான் இருக்க வேண்டும் மற்றும் அந்த குரூப்பில் வேலை செய்கின்ற அனைத்து பணியாளர்களும் ஒரே மேனேஜர் கீழே பணியாற்ற வேண்டும். சப்பார்டினேட் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், மேனேஜ்மெண்ட் தனிப்பட்ட ஆதாயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கம்பெனி நோக்கங்களை அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸை மட்டுமே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எனவே தனிப்பட்ட நபர்களின் தனி நலனை விட தொழில் நிறுவனத்தின் நோக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ரெமுனரேஷன், ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேல்ரி தான் அவர்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்து அவங்கள அதிகமாக உற்பத்தி செய்ய தூண்டுது. சேல்ரியோட அளவு மற்றும் வழிமுறைகள் நியாயமானதாக இருக்கணும். அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியமாகவும் இருக்கணும். த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன், ஒரு கம்பெனி அளவை பொறுத்து தான் அதிகாரம் செலுத்தும் நிலை இருக்க வேண்டும். இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, முக்கிய முடிவுகளை சுப்பீரியர்ஸும் டே டு டே லைஃப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் முக்கியத்துவம் அற்ற முடிவுகளையும் சபார்டினேட்ஸ் கையில் கொடுத்துடணும்னு சொல்லுது. ஸ்கேலார் செயின், ஆர்டர்ஸ்ன்றது உயர் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிக்கிட்ட இருந்து கீழ்மட்டத்தில் உள்ள பணியாளர்களுக்கு படிப்படியாக கீழ் நோக்கி வர வேண்டும். ஒரு உயர் அலுவலர் ஏதாவது ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னா அது மேலேருந்து கீழே படிப்படியாக வரணும். அதே மாதிரி கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா அவர் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கருக்கு இமீடியட் பாஸ் இருப்பார் இல்லையா, அவருக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அப்புறம் அந்த பாஸ் அவரோட பாஸை கம்யூனிகேட் பண்ணுவார். இது மாதிரி படிப்படியாக தான் போகணும். யாருமே ஒருத்தரை விட்டு ஒருத்தருக்கு ஓவர்லுக் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் அனுப்பக்கூடாது. இப்போ ஒர்க்கர் ஒருனை கம்யூனிகேட் பண்ணணுன்னா அவரோட இமீடியட் பாஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே இருக்கிற பாஸுக்கு அவர் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்கிறது தான் இந்த பிரின்சிபல். ஆர்டர், இந்த பிரின்சிபல் படி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் 2 ஆர்டர்ஸ் இருக்குது. ஒன்று மெட்டீரியல் ஆர்டர், அப்புறம் ரெண்டாவது சோஷியல் ஆர்டர். மெட்டீரியல் ஆர்டர் எதுக்குன்னா ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ்க்கு, அதே மாதிரி சோஷியல் ஆர்டர் எதுக்குன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு. மெட்டீரியல் ஆர்டர் என்னத்தை குறிப்பிடுறதுனா அ ப்ராப்பர் பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் ரைட் பிளேஸ். அதாவது அங்கே உபயோகிக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் ரிசோர்ஸுக்கும் ஒரு சரியான இடத்தை உருவாக்கி கொடுக்குறது தான் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸஸ் எதுக்குன்னா அ பிளேஸ் ஃபார் எவ்ரி ஒன், அங்கே பணியாற்றக்கூடிய எல்லா பணியாளருக்கும் அவங்க திறமைக்கு ஏற்ற பணியை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம மெட்டீரியல் ஆர்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த நிறுவனத்தினுடைய பாதுகாப்பையும் அதே மாதிரி உற்பத்தி திறனை அதிகரிப்பதையும் உறுதிப்படுத்துது. அதே மாதிரி சோஷியல் ஆர்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு நிறுவனத்தினுடைய வேலை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நடைபெறதை உறுதிப்படுத்துது. ஈக்குவாலிட்டி, ஒரு மேனேஜர் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸை நல்லபடியாக அன்புடன் நடத்த வேணும். எல்லா எம்ப்ளாயீஸையும் பார்ஷாலிட்டி இல்லாமல் நடத்தணும். அப்படி நடத்தினா ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க செய்கிற ஒர்க் மேலே ஒரு டெடிகேஷனும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் ஏற்படும்.
இங்கே எல்லாத்தையும் ஈக்குவலாக நடத்தணும் அப்படின்னா வேலை செய்கிறவங்களையும் வேலை செய்யாதவங்களையும் ரெண்டு பேர்த்தையுமே ஈக்குவலாக அன்பாக நடத்தணுமா அப்படின்னா அப்படி இல்லை. வேலை செய்கிறவங்கள நல்லா அன்பாக நடத்தி அவங்கள்ட்ட வேலை வாங்கிக்கணும். வேலை செய்யாமல் வேலையை தவிர்க்கிறவங்க கிட்ட கடுமை காட்டி அவங்கள்ட்ட வேலையை வாங்கிக்கணும். இதைத்தான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்லுது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல் ஆர் எம்ப்ளாயி. இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்மூத்தாக இயங்கணுன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸை அடிக்கடி அப்பாயிண்ட் பண்ணுறதும், இல்லைன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் அந்த வேலையை விட்டுட்டு அடிக்கடி வெளியேறதும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இனிஷியேட்டிவ்ஸ். இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, எம்ப்ளாயீஸோட இனிஷியேட்டிவ்ஸ்னால் சுய முன்னெடுப்பு பயன்படுத்துறதன் மூலயமா ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் புதிய ஐடியாஸை அறிமுகப்படுத்தவும் முடியுது. இதனால் எம்ப்ளாயீஸ் அவங்க வேலை செய்கிற ஆர்கனைசேஷனில் உள்ள வேலைகளில் ஆர்வமாக பங்கேற்க வைக்குது. எஸ்பிரிட் டி கிராப். எஸ்பிரிட் டி கிராப்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. அப்படின்னா டீம் ஸ்பிரிட்டுன்னு அர்த்தம். ஒரு மேனேஜரை அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ்குள்ளே ஒரு டீம் ஸ்பிரிட்டை எப்பயுமே உருவாக்கணும். அப்படி ஒரு டீம் ஸ்பிரிட்டை உருவாக்குறதுனால அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய வேலைகளை குறித்த காலத்தில் அவங்களால முடிக்க முடியும். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு சுப்பீரியர் அவர் கீழே வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் எத்தனை பேர்த்த திறமையாக சூப்பர்வைஸ் பண்ண முடியுதுன்றத சொல்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வைட் ஸ்பேன், இன்னொன்று நேரோ ஸ்பேன். வைட் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு சிங்கிள் மேனேஜரு நிறைய சபார்டினேட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணால் அதுதான் வைட் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். இந்த வைட் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கும். நேரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு மேனேஜர் குறைந்த அளவிலான சபார்டினேட்ஸை சூப்பர்வைஸ் பண்ணார்னா அதை தான் நேரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். இந்த நேரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை எப்பயும் டாலாக வச்சுருக்கும். Hope you all understood today's session. Let's meet in the next session. Thank you, students.